ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேர்ட்ப்ரெஸ்ஸை ஏ டு இசட் லேர்ன் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் ரோட் மேப் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேர்ட்ப்ரெஸ்னால் என்ன, அது எதுக்கு நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். வேர்ட்ப்ரெஸ்ன்றது வெப்சைட் ஈஸியாக பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான். இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியே வெப்சைட்ஸை ஃபியூ ஹவர்ஸில் வந்து க்ரியேட் பண்ணுற முடியும். இதுக்கு எந்த கோடிங் நாலேஜும் தேவையில்லை. இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸை நீங்கள் ஈஸியாக 1 மந்த்துக்குள்ளேயே கற்றுக்க முடியும். இந்த ரோட் மேப்பை 7 ஸ்டெப்பாக நான் பிரிச்சிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டொமைன் அண்ட் ஹோஸ்டிங். டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வீடு தான் ஒரு டொமைன் நேம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடு இருக்க இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்டிங். ஸோ google.comன்றது ஒரு டொமைன் நேம். ஸோ அந்த கூகுள் ஸ்டோர் பண்ணியிருக்க ஃபைல்ஸ் எல்லாம் இருக்க டேட்டா இருக்க இடம் தான் அந்த ஹோஸ்டிங். இந்த ஹோஸ்டிங் அண்ட் டொமைனை ஃபஸ்ட்டு எங்கே வாங்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். நிறைய ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஹோஸ்டிங்கர், கோடாடி, சைட்க்ரௌண்ட், நேம்சீப், இந்த மாதிரி நிறைய ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. பட் பர்சனலாக நான் யூஸ் பண்ணுற ஹோஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் தான். ஹோஸ்டிங்கர் ஒரு குட் வேல்யூ ஃபார் மணி. மோஸ்ட்டாக நீங்கள் ஹோஸ்டிங் வாங்கினாலே ஃப்ரீயாக 1 இயருக்கு டொமைன் வந்து கொடுத்துருவாங்க. அதை செக் பண்ணி வாங்கணும். அப்புறம் SSL சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. நம்ம வெப்சைட்டில் மேலே URL பக்கத்தில் ஒரு லாக் மாதிரி, அதாவது ஒரு பூட்டு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுதான் SSL சர்டிஃபிகேட்டு. சில பேசிக்ஸ் பிளான்ஸு சில ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸில் நீங்கள் வாங்கும்போது அது தராமல் சில பேர் விற்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்குங்க. அது இருந்தால் தான் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து ஆட் ஆகும். ஸோ ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா செட்டிங் அப் வேர்ட்ப்ரெஸ். எப்படி வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறது? பேசிக் செட்டிங்ஸ்லாம் நிறைய இருக்கும் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 or 2 days வந்து அந்த டேஷ்போர்டு, அந்த வேர்ட்ப்ரெஸ்ஸில் இருக்க எல்லா செட்டிங்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்போ போய் நீங்கள் ஒன்று ஒன்றா தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நேவிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முன்னாடியே நீங்கள் எல்லாமே உங்கள் டேஷ்போர்டு இன்டர்ஃபேஸு எல்லா திங்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ராஜெக்ட் பண்ணும்போது. ஸ்டெப் 3 பேசிக்ஸ் ஆஃப் வெப்சைட் பில்டிங். ஒரு வெப்சைட்னா அதுக்கு பேசிக்காக என்ன தேவைன்னா பேஜஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ பேஜஸ் எப்படி நம்ம வேர்ட்ப்ரெஸ்ஸில் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கணும். அப்புறம் இப்போ ஒரு பிளாக் பேஜ் வேணும்னா வெப்சைட்டுக்கு போஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ போஸ்ட் எப்படி ரைட் பண்ணலாம், அதை எப்படி SEO ஃப்ரெண்ட்லியாக ரைட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் லைட்டாக வந்து ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு 2-3 போஸ்ட்டு க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து நம்ம போஸ்டர்ஸ் ஆர் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு எடிட்டர் தேவை. வேர்ட்ப்ரெஸ்லேயே அந்த மாதிரி ஒரு எடிட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம வேர்ட்ப்ரெஸ்லேயே இன்பில்ட்டாக ஒரு எடிட்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கியூட்டன்பர்க் பேஜ் பில்டர் சொல்லிட்டு ஒரு பில்டர் இருக்குது. இதுதான் பேசிக்கான பேஜ் பில்டர். எல்லா வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதே அதில் வந்துடும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. அது ஒரு 1 or 2 days ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் எலமெண்டார் பேஜ் பில்டர்னு ஒன்று இருக்குது. மோஸ்ட்டாக வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸில் இப்போ எல்லாமே யூஸ் பண்ணுற பேஜ் பில்டர் இதுதான். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். இதிலே வந்து 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. ப்ரோ வெர்ஷன் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷனே மோர் தென் எனஃப். ஸோ நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணி அதில் இருக்க எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி முடிக்கும்போது நீங்கள் வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஸ்டெப் 4 அண்டர்ஸ்டாண்டிங் தீம்ஸ் அண்ட் கஸ்டமைசேஷன். தீம்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம மொபைலில் வந்து எப்படி தீம் சேஞ்ச் பண்ணால் நம்ம மொபைலோட UI இன்டர்ஃபேஸே வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா? ஆப்ஸ்லாம் சைஸ் மாறும், அந்த மாதிரி கலர்ஸ் மாறும். அந்த மாதிரி நம்ம வேர்ட்ப்ரெஸ்ஸில் வந்து வேறு தீம் யூஸ் பண்ணும்போது அந்த வேர்ட்ப்ரெஸ்ஸோட இன்டர்ஃபேஸே வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிறத நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ தீம்ஸை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி ஒரு டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறது, தீம்ஸ் வந்து தேவையில்லாத தீம்ஸ் எப்படி டெலீட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். நெக்ஸ்ட் வந்து தீம் கஸ்டமைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ரொம்ப முக்கியம். அதே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கணும். ஆனால் இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தீம் கஸ்டமைசேஷன் எல்லாமே உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியாது. நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ண தான் உங்களுக்கு அதில் ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நீங்கள் வந்து அதை ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் பேசிக்கான தீம் கஸ்டமைசேஷன் எல்லாமே பண்ணிவிட்டு வாங்க. இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ண உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே ஈஸியாக வந்து கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். ஸ்டெப் 5 ஒர்க்கிங் வித் ப்ளகின்ஸ். சிம்பிளாக ப்ளகின்னான்னு என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த க்ரோம் ப்ரௌசரில் எதனா ஒரு சின்ன ஃபங்க்ஷனாலிட்டி, இப்போ எதனா நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணோம், டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? எக்ஸ்டென்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நம்ம அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டுக்கு சின்ன சின்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்
நம்ம ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளகின்ஸு. ஸோ இதில் வந்து பாப்புலரான ப்ளகின்ஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து பாப்புலரானது எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. லைக் எலமெண்டார், அப்புறம் யோஸ்ட் எஸ்இஓ, ரேங்க் மேத் எஸ்இஓ, ஃபார்ம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் ஃபார்ம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் மோஸ்ட் பாப்புலரானது மட்டும் கவர் பண்ணாலே போதுமானது. ஸ்டெப் 6, லேர்ன் பேசிக் எஸ்இஓ ஃபார் வேர்ட்ப்ரெஸ். ஒரு வெப்சைட்டுக்கு எஸ்இஓ ரொம்ப முக்கியம். என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெப்சைட் க்ரியேட் பண்ணாலும் அது பீப்புளுக்கு போய் ரீச் ஆகலனா நம்ம அவ்வளோ போட்ட எஃபர்ட் அண்ட் டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக எப்படி பிளாக்ஸ் ரைட் பண்ணுறது, பிளாக்ஸுக்கு எப்படி கரெக்டான கீவேர்ட் சூஸ் பண்ணுறது, பிளாக்ஸுக்கு எப்படி பேக்லிங்க்ஸ் ஆட் பண்ணுறது, கூகுள் சர்ச் கன்சோலை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, கூகுள் அனலிட்டிக்ஸை ஃபுல்லாக எப்படி வெப்சைட்ஸ் அண்ட் விசிட்டர்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறது, எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப், கிரியேட்டிங் ப்ராஜெக்ட்ஸ். என்னதான் யூடியூப்பில் யூடியூமில் நம்ம லாங் வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணியிருந்தாலும் நம்மளே ஒரு ப்ராஜெக்டை எந்த வீடியோவும் பார்க்காம ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஸோ சிம்பிளாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயும் ஒரு பிளாகிங் ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. அதை நீங்களே வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 2 days 3 days எடுத்தால் கூட பொறுமையாக வந்து ஸ்கெட்ச் பண்ணி நீங்களே வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ண என்னால் பண்ணவே முடியலன்னு சொல்லும்போது நீங்கள் வீடியோ பார்த்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அது இல்லாத போது நீங்கள் ஒரு 2-3 days நீங்களே வந்து ட்ரை பண்ணுறத நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ தட் அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக வந்து கற்றுக்க முடியும். அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பராகவும் ஆக முடியும். ஸோ ஒரு 5 ப்ராஜெக்ட்ஸ் மினிமம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்ற கிளைண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நியர்பை ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 3rd பர்சனுக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் 3rd பர்சனுக்கு வந்து பண்ணாதீங்க. ஸோ அதை வந்து நான் ஒரு அட்வைஸாக வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்டு லைக் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.